எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சைபர் மோசடியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமூக வலைதளங்களில் ஆள் மாறாட்டம் செஞ்சு மோசடி பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது சமூக வலைதளம் அப்படின்னா இப்போ இருக்கிற வலைதளங்கள் எது எது அப்படின்னா, முகப்புத்தகம் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி வாட்ஸ்அப், டெலகிராம் எல்லாம் கூட வச்சுக்கலாம். ஆனால் முக்கியமாக பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். இந்த ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து தன்னுடைய புகைப்படங்கள், தன்னை பற்றின தகவல்கள், தான் எங்கே போகிறோம், எங்கே வரோம், எங்கேயாச்சும் வெளியூர்கள் போகும்போதோ இல்லை புது இடங்களை பார்க்கும்போதோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படமாக எடுத்து பதிவிடுறதும், நண்பர்கள் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து விரும்புகிறதும், அதுக்கு எதாவது கருத்து சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்க மனசில் உள்ளது இவங்க சொல்லும் போது அவங்க மனசில் ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படி நகைச்சுவையாக போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்காக பயன்படுறது தான் ஃபேஸ்புக். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மோசடி கும்பல் யாருக்கு ரொம்ப அதிகமாக நண்பர்கள் இருக்கிறாங்களோ, அப்புறம் யாருடைய இந்த சோஷியல் மீடியா முகப்புத்தகம் கணக்கு வந்து வீக்காக இருக்கோ அவங்களுடைய கணக்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைவசம் எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நபர் அவங்களுடைய நண்பர், இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுடைய அக்கௌண்ட்டை என்ன பண்ணோம், நண்பருடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அவருக்கே தெரியாமல் அவருடைய அக்கௌண்ட்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், அதாவது உங்கள் எல்லாருக்கும் வந்து மெசேஜ் அனுப்புவாங்க. என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு அவசர தேவைக்காக பணம் தேவைப்படுது, கொஞ்சம் அனுப்ப முடியுமா அப்படின்ற மாதிரி. ஆனால் அது அவர் அனுப்பிச்சே இருக்க மாட்டார். ஒன்று அவருடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணியிருப்பாங்க, இல்லை அதே மாதிரி ஒரு போலி அக்கௌண்ட்டை உருவாக்கியிருப்பாங்க. இது ரெண்டுமே நடக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, துரிதப்படுத்துவாங்க. இந்த மாதிரி ரொம்ப அர்ஜென்ட்டு, கொஞ்சம் பணம் அனுப்ப முடியுமா அப்படின்ற மாதிரி பயன்படுத்துவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலி அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா எமோஷன் வந்து எப்பவுமே ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? அதாவது ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா துரிதப்படுத்தும் போதோ இல்லை அவருக்கு வந்து அந்த உணர்வுகளை தூண்டும் போது அது என்ன ஆகும்னா செயல்களாக மாறிடும். அது அந்த ஒரு இதை தான் வந்து இதில் நுட்பத்தை தான் இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க. சரி, இதிலேருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் முகம் தெரியாத நபர் பணம் கேட்கும்போது பணம் அனுப்புவதை தவிர்க்கணும். இதுதான் முதல். அதுக்கு அடுத்தது, சமூக வலைதளங்களில் நம்மளை பற்றின ரொம்ப தனிப்பட்ட பாதுகாப்பான விஷயங்களெல்லாம் நாம் பகிர்றதை வந்து தவிர்க்கணும். சில நேரங்களில் நம்மளை பற்றி ஆராய்ஞ்சு தெரிஞ்சு தவறு பண்ணாதவங்க யாருமே இல்லை, ஆனால் அந்த தவறு திருத்திக்கணும், அதுதான் முக்கியம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறுகள் பண்ணியிருக்கும் போதோ இல்லை அவர்களை பற்றி ஏதாவது ரகசிய தகவல்கள் கிடைச்சிட்டாலோ அதை வச்சும் மிரட்டி பணம் பறிக்கிறாங்க இந்த சமூக வலைதளங்களில். சரிங்களா? அதுக்கப்புறம் யாராச்சும் பணம் கேட்டு நமக்கு வந்து நம்ம நண்பர்கள்கிட்ட இருந்து சமூக வலைதளம் மூலியமாக நம்மளை கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தொலைபேசியில் அவங்கள தொடர்பு கொண்டோ இல்லை அருகாமையில் இருந்தால் அவங்கக்கிட்ட நேரடியாக பேசியோ, இல்லை தொடர்பு கொள்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய வழிமுறைகள் வந்துருச்சு. அந்த ஒரு 2-3 வழிமுறைகளில் வந்து அவங்கள தொடர்பு கொண்டு அவங்க கேட்டது உண்மைதானா அப்படின்னு உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் பணம் கொடுத்தா சரியான நபர்கிட்ட போய் சேரும், அவருக்கு அவசர காலத்துக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய மோசடிகள் நடந்துட்டு வருது. இந்த மாதிரி மோசடிகள் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா, இல்லை உங்கள் நண்பர்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் வந்து பதிவிடுங்க. இது கொஞ்சம் முக்கியமான தகவல், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லிங்கை வந்து அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் விழிப்புணர்வு அடைவாங்க. அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.